பெருந்தலைவர் காமராசர் மறைந்து அரை நூற்றாண்டாகியும் அவரை களங்கப்படுத்தும் செயல்களில் திமுகவினர் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது என அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். காமராசரின் புகழுக்கு களங்கம் கற்பித்ததற்காக திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற தலைவராக போற்றப்படும் பெருந்தலைவர் காமராசரின் புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். கர்ம வீரர் காமராசரை இழிவுபடுத்தும் வகையிலான எந்த செயலையும் அனுமதிக்க முடியாது. சென்னையில் நேற்று முன்னால் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திருச்சி சிவா, காமராசர் மின்சார தட்டுப்பாடு என்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டம் நடத்தினார். காமராசருக்கு ஏசி இல்லை என்றால் உடம்பில் அலர்ஜி வந்துவிடும். அதற்காக அவர் தங்குகிற அனைத்து பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய ஆணையிட்டார். கலைஞரின் பெருந்தன்மையை பார்த்து நெகிழ்ந்து போன காமராசர் உயிர் போவதற்கு முன்பு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியின் கைகளை பிடித்துக்கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் என்று குறிப்பிட்டிருந்தார். திருச்சி சிவாவின் கருத்துக்கள் அநாகரிகமானவை. காமராசர் எந்த காலத்திலும் ஆடம்பரங்களை விரும்பியதில்லை. முதலமைச்சராகவும் இந்தியாவையே ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பணியாற்றிய காமராசர் நினைத்திருந்தால் அனைத்து வசதிகளுடனும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் எளிமையின் வடிவமாகத்தான் வாழ்ந்து மறைந்தார். அதேபோல் காமராசர் உயிருடன் இருந்தபோதே அவரை தரக்குறைவான வார்த்தைகளால் திமுக தலைமை விமர்சித்தது வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. அப்படி இருக்கும்போதே கலைஞரின் கைகளை பிடித்துக்கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று காமராசர் கூறியதாக திருச்சி சிவாவுக்கு யார் கூறியது என்று தெரியவில்லை. பெருந்தலைவர் காமராசர் உயிருடன் இருந்தபோதே அவரை மிக மோசமான வார்த்தைகளில் விமர்சித்தவர்கள் திமுகவினர்தான். அவர் மறைந்து அரை நூற்றாண்டு ஆகியும் அவரை களங்கப்படுத்தும் செயல்களில் திமுகவினர் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடி சில சமூகங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதால்தான் அமைச்சர் பொறுப்பில் இருந்தும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக திமுக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட திருச்சி சிவாவும் அதேபோன்று பேசுவதிலிருந்தே திமுக எத்தகைய நாகரிகத்தை கடைபிடிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். திமுக பொதுக்கூட்ட உரை குறித்து நேற்று இரவு அளித்த விளக்கத்தில் கூட காமராசர் குறித்து தாம் பேசிய கருத்துக்கள் தவறு என்றோ அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவோ திருச்சி சிவா தெரிவிக்கவில்லை. அவரை கட்சித் தலைமையும் கண்டிக்கவில்லை. இதிலிருந்தே பெருந்தலைவர் காமராசரை திமுக எந்த அளவுக்கு மதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். பெருந்தலைவர் காமராசர் குறித்து இழிவாக பேசியதற்காக திருச்சி சிவாவை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும். திருச்சி சிவாவின் செயலுக்காக அவரும் திமுக தலைமையும் தமிழ்நாட்டு மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.